ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் சாதம் தான். சிம்பிளான முறையில் கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கேரட் சாதத்துக்கு வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்க வேண்டாம், இந்த அளவு வதங்கினா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாலு கேரட் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் கேரட்டு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் சாதம் ரெடி. இது கூடவே நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you guys.